Hi friends, இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா முருங்கைக்காய் தொக்கு எப்படி வைக்க போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முருங்கைக்காய் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வெச்சுங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சமா சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. சில்லி பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இது 4 பேர் அளவுக்கு செய்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஃப்ரை பண்ணிட்ட பிறகு மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துங்க. இது வெங்காயம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். அப்புறமா கொஞ்சம் பூண்டு சேர்த்துங்க. கட் பண்ணி வச்சு பூண்டு சேர்த்துங்க. இதுலேயும் தக்காளி அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்ட பிறகு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த பேஸ்டெல்லாம் முருங்கைக்காயில் இதாகிற மாரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா தொக்கு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ரெடி முருங்கைக்காய் தொக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.